ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த நவம்பர் மாதத்துக்கு கொஞ்சம் க்ரோசரி திங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது நான் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதத்திற்கான மளிகை ஜாமான் போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் வீடியோ ரொம்ப ஷார்ட் தான், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வெடிக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே எனக்கு கொஞ்சம் நிறையாவே திங்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோர்லேயே வாங்கிட்டேன். ஸோ அங்கே வாங்கும்பொழுது எனக்கு அங்கேயுமே 800க்கு மேலே வந்துச்சு. ஸோ இப்போ என்ன திங்ஸ் தீர்ந்துருக்கோ அதை மட்டுமே நான் போய் வாங்கிட்டேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது இந்த டீ தூள். ஸோ இது 1/4 கிலோ வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 1.5 மாதத்துக்கிட்ட வரும். ஸோ இதோட ரேட் 143. நான் மற்ற எல்லாத்தோட ரேட்டும் முடிஞ்சளவு நான் சொல்லிடுறேன். அஸ் யூஸ்வல் ஸ்டே ஃப்ரீ எக்ஸில் ஒரு பாக்கெட்டில் மொத்தம் 18 யூனிட் இருக்கும், 18 பீஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப யூஸாக இருக்கும். எனக்கு 2 மந்த்ஸ்க்கு மேலே வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு கல்பாசி. இது 17 ரூபீஸ். இது எதுக்கு வாங்கினேன்னா, பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக பிரியாணி மசாலா செய்யும்பொழுது வீடியோ ஷேர் பண்ணுறேன். மற்ற எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. இந்த கல்பாசி மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அது நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் கம்ஃபோர்ட்டு. இது 5 பாக்கெட் வாங்கினாலே எனக்கு சரியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அஸ் யூஷுவல் எப்பவும் போல் வாஷிங் சோப்பு. இது இந்த டைம் ரின்னில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ 10 ரூபாதே நான் வாங்கிட்டேன். இது 4 வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி பவரில் 10 ரூபாது ஒன்று வீட்டில் இருந்துச்சு. வீட்டில் பவர் சோப் இருக்கவும் சரி பவரே வாங்கிக்கலான்னு பார்த்தேன். பட் ரின் முன்னாடி இருக்கவும் நான் அதுவே எடுத்துகிட்டு வந்துருந்தேன். நேற்று நான் கடைக்கு போகும்போது டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப அவசரமாக தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது அஸ் யூஷுவல் வெசல் சோப் 2 விம்பார் எடுத்தாலே எனக்கு 1 மந்த் கிட்ட வந்துடும். அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் தீர்ந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். அதே போல் டூத் பேஸ்ட்டும் தீர்ந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டாபர் ரெட்டோடது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு லைஃப் ஆயில் சோப். இது பாப்பாவுக்கு. இதான் நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் வாங்கும்பொழுது எனக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வாங்கும்போது பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வாங்கிட்டு இது தம்பியோட சோப்பு. நெக்ஸ்ட் ஷாம்பு. இந்த ரைஸோட கத்தாழை ஷாம்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். இது 65, 55லேருந்து நான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ 100 நின்றுச்சு. 200 ml பாட்டில். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ. அண்ட் நெக்ஸ்ட்டு கேக் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிமா பிராண்ட்லேருந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கேக் கிளாஸ் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வழியாக நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைம் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் எடுத்துக்கலான்ட்டு ஹரிமா பிராண்ட்லேருந்தே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மைசூர் பருப்பு. ஸோ இது நார்மல் பருப்பு வாங்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த பருப்பு சின்ன பருப்போடு சேர்த்து நம்ம போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1/2 கிலோ, இது ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சின்ன பருப்பு ஆல்ரெடி எங்கிட்ட வீட்டில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சாம்பார் பொடி. சக்தியோட சாம்பார் பொடி. இதுவுமே ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் இருந்ததுனால இது வெறும் 50 கிராம் பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த 50 கிராமே 29 ரூபீஸ் கிட்டத்தட்ட இருந்துச்சு. ஆல்ரெடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்ததுனால ஸோ நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது ரொம்ப சின்னதாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வாஷிங் சோடா. இது கொஞ்சம் அழுக்கான துணி அப்புறம் பெட்ஷீட்லாம் லைட்டாக ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் அழுக்கு சீக்கிரமாக போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் பட்டாணி. இதுவுமே வீட்டில் ஒரு பாக்கெட் தீர்ந்து இருந்துச்சு. ஸோ சாரி, இது ஒரு பாக்கெட் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒரு 250 கிராம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம பிரிஞ்சி ரைஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் பிரியாணிலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கோல்டு வின்னர். இதுவுமே ஆயில் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ வாங்கணுமே அப்படின்ட்டு இது 1/2 லிட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் கடுகு. இதுவுமே 50 கிராம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இதோட டோட்டல் காஸ்ட்டே 900க்கு மேலே வந்துருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த் என்ன வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ.